ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 மிளகாய் வத்தல், 10 முந்திரி, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்காது இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேணான்னா மிளகாய் மட்டும் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிட்டேன். இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி எடுத்து தெளிச்சிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு ஸ்மெல் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல். ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா நல்லா சிக்கனில் இறங்கணும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடலாம். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போவே நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது ஆக்சுவலி. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும், அதனால் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் நல்லா கிரேவி ஆகிறதுக்காக ஒரு 15 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடுறேன். 15 நிமிஷம் கழித்து கஸ்தூரி மேத்தி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கையால் கசக்கி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இங்கே கிச்சன் லைட்டில் கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷாக ஆரஞ்சாக தெரியுது. உங்களுக்கு கேமராவில் அப்படி தெரியுது. பட் ஆக்சுவல் ஒரிஜினல் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது அந்த கிரேவி. நான் உங்களுக்கு நேச்சர் லைட்டில் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். எனக்கு கிச்சனில் அவ்வளோவா லைட்டிங்ஸ் பத்தலை, அதனால் டியூப் லைட்டில் எடுத்தனால இந்த கலர் இருக்குது. இப்போ ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஃப்ளாஷ் லைட்டுமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் எடுத்தது. நேச்சரான சன்லைட்டில் பார்த்திங்கன்னா நேச்சர் கலர் விழுந்திருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த கிரேவியோட ஒரிஜினல் கலர். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.